சென்னை வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து தொடர்ந்து தற்போது அந்த பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி அந்த ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக இந்த செய்தியாளர் சக்தி சரவணன் இணைகிறார். சக்தி சரவணன், வணக்கம். இந்த கூட்டத்தில் முக்கியமாக இந்த நெல்லை மற்றும் மதுரை மாவட்டங்களில் உட்கட்சி பூசல் காரணமாக பல்வேறு இடர்பாடுகள் நடைபெற்றது. இது சம்பந்தமா அதனை சீர் செய்வதற்கான அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக ஏதேனும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கா? தற்போது வரை அந்த அதிமுக கூட்டத்தில் தீர்மானங்கள் 16 தீர்மானங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உட்கட்சி விவகாரங்களை கண்காணிக்க தனியாக குழு அமைக்கப்படும் என்று அவர்கள் நிர்வாகிகளிடம் கூறியிருக்கிறார்கள். அதன் வரை எந்தவித குழப்பங்களையும் ஏற்படுத்த வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தியுள்ளனர். அதே போல 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நாம் ஏற்கனவே கூறியுள்ளது போல ஆளுங்கட்சி பிரதான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் அதிமுக தங்கள் கட்சி தொடர்பான தீர்மானங்களை வெளியிட்டுள்ளனர். ஒன்றே ஒன்று மற்றும் மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்ற அதிமுக தீர்மானங்களை பொறுத்தவரை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மனைவியும் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சருமான அவர்களுக்கு நூற்றாண்டு விழா எடுத்ததற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வாழ்த்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பெஞ்சன் புயல் காரணமாக தமிழக செயல்படவில்லை, முறையான பாதுகாப்புகளை மக்களுக்கு வழங்கிடவில்லை என தமிழக அரசை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்ற வகையில் தீர்மானம் தமிழக அரசை கண்டித்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. செவிலியர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு உரிமைகளை பாதுகாத்திட வேண்டும். மருத்துவர்கள் மீது ஒரு நிலை இருக்கிறது. கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்டிருந்தார். அந்த சம்பவத்தை முன்னிட்டு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதுபோல தமிழ்நாட்டில் மத்திய அரசு உரிய நிதியை வழங்கவில்லை என வலியுறுத்தி உரிய நிதியை வழங்க வேண்டும் என்ற வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கல்வியை தமிழக பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், மாநில பட்டியலுக்கு கொண்டு எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளை வலியுறுத்தி ஒரு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதே போல நீட் தேர்வு தொடர்பாக திமுக அரசு தொடர்ந்து நாடகம் ஆடுவதாக கூறி அதிமுக சார்பில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பட்டியலில் இருக்கும் குளறுபடிகளை உடனடியாக சரி செய்திட வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கல்வி, பொருளாதாரம், வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழக அரசினை வலியுறுத்தி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக மொத்தம் 16 தீர்மானங்கள் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சக்தி சரவணன், குறிப்பாக தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல கூட அதிமுக வெற்றி பெறல. குறிப்பா 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. இது சம்பந்தமா நேரடியாக சென்று களஆய்வு நடத்தி உயர்மட்ட குழு ஒரு களஆய்வு நடத்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு மூத்த நிர்வாகிகள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. அந்த ஆய்வுகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இது சம்பந்தமா என்ன மாதிரியான அந்த முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சக்தி சரவணன்? கண்டிப்பாக அந்த குழுவானது சமர்ப்பித்த காரணங்களை பொறுத்தவரை நடந்து முடிந்திருப்பது நாடாளுமன்ற தேர்தல் தான். அந்த தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட வாக்கு வங்கி நம்மளுக்கு அதிகரிக்கிறது என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள். அதே போல தேர்தலுக்கு தோல்விக்கான காரணங்கள் குறித்து நிர்வாகிகளிடம் உரிய விளக்கம் கேட்கப்பட்டிருந்தன. அது தொடர்பாகவும் அவர்கள் குழுவிடம் ஆலோசித்ததாக தெரிகிறது. கட்சி நிர்வாகிகள் இனிவரும் காலங்களில் எவ்வாறு கூட்டணியை அமைக்கலாம், எவ்வாறு தேர்தலில் நமது வாக்கு வங்கியை தக்க வைப்பது, எவ்வாறு வாக்கு வங்கியை அதிகரிப்பது, அதற்கேற்ற வகையில் சுற்றுப்பயணங்களை எவ்வாறு மேற்கொள்வது, தேர்தல் வியூகங்களை எவ்வாறு வகுப்பது, தேர்தல் அறிக்கையில் எது போன்ற திட்டங்களை அறிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை அவர்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கியுள்ளனர். மேலும் குறிப்பாக திமுக அரசுக்கு எதிராக எவ்வாறு பல்வேறு வியூகங்களை வகுப்பது என்பது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இப்போது சென்னை வானகரத்துல இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருது. அந்த பகுதியில போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பாக அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கு வானகரத்தில் குவிந்துள்ளனர். இதனால் தொடர்ந்து அவர்கள் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் இந்த சீவாறு மண்டபத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனால்
வானகரத்தில் இருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையானது போக்குவரத்து நெரிசலில் சிக்கியுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் சிரமத்திற்குள்ள விஷயம் என்றால் ஆம்புலன்ஸுகள் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் சிக்கிக் கொள்கின்றன. இதனால் நோயாளிகளும் சாமானியர்களும் பல்வேறு அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதனை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றனர். இருப்பினும் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. சக்தி சரவணன், குறிப்பா இந்த தாவேக கட்சி தொடங்கியது முதலே தாவேகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் தொடர்ந்து பேசிட்டு வரப்படுது. அவ்வப்போது செய்தியாளர் சந்திப்புல இதுக்கு ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த முன்னாள் அமைச்சர்கள் செய்தியாளர் சந்திப்புல விளக்கம் கொடுக்கறாங்க. இது சம்பந்தமான ஏதாவது தெளிவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இந்த பொதுக்குழு கூட்டத்துல? தற்போது வரை தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதாக எந்தவித ஒரு உறுதி நிலைப்பாடையும் அதிமுக சார்பில் எடுக்கப்படவில்லை. தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருப்பதால் தற்போதே அது தொடர்பான முடிவுகளை அவர்கள் அறிவிக்க மாட்டார்கள். அதே போல தாவேகாவின் தலைவரான விஜயும் பொது மேடைகளில் திமுகவை தான் விமர்சித்து பேசுகிறாரே தவிர அதிமுகவை விமர்சித்து பேசவில்லை. அதனால் அதிமுக நிர்வாகிகளும் தாவேகாவை குறித்தோ இல்லது விஜயை குறித்தோ விமர்சித்து பேச வேண்டாம் என்று ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிகிறது. அதே சமயம் கூட்டணியை பொறுத்தவரை தற்போது எந்த விதமான முடிவையும் எடுக்க வேண்டாம். தாவேகா தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் பட்சத்தில் அதிமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இறுதியான கட்டத்தை எட்டிய பிறகு அது தொடர்பான அறிவிப்புகளை செய்தியாளர்களிடம் பேச வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு தலைமை தரப்பிலிருந்து அதிமுக தலைமை தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சக்தி சரவணன். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கி கிட்டத்தட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் முடிவடைந்த பிறகு இதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் எல்லாம் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்களாக நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது நமது செய்தியாளர் தொலைபேசியில் நமக்கு விரிவான தகவல்களை அளித்திருந்தார். அதன்படி சென்னை வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கி அந்த கட்சியின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுதல், பாரபட்சமின்றி நிதி பகிர்வு உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது.